ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 6 அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் 19. நாஹி அச்சுதம் ப்ரீணயதோ பஹு ஆயாசோ அசுராத்மஜா ஆத்மத்வாத் சர்வபூதானாம் சித்தத்வாத் இஹ சர்வத. டிரான்ஸ்லேஷன். அசுர புத்திரர்களே, பரமபுருஷராகிய நாராயணர் ஆதியான பரமாத்மாவும் எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தையும் ஆவார். அதனால் ஒருவன் ஒரு குழந்தையாகவோ அல்லது முதியவனாகவோ இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவரை திருப்திப்படுத்துவதற்கோ அல்லது அவரை வழிபடுவதற்கோ எந்த இடையூறும் இருக்காது. ஜீவராசிகளுக்கும் பரமபுருஷருக்கும் இடையே உள்ள உறவு மாறாத உண்மை என்பதால் பகவானை திருப்திப்படுத்துவதில் எந்த சிரமமும் இல்லை. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதனோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸ்வல்பம் அபியஷ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார். ஒருவன் சிறிதளவு பக்தி தொண்டை செய்திருந்தாலும் அவனை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற பகவான் நாராயணர் எப்போதும் தயாராகவே இருக்கிறார். அஜாமிலன் இதற்கு சிறந்த உதாரணம் ஆவான். அஜாமிலன் பல பாவ காரியங்களை செய்து தன்னை பரமபுருஷ பகவானிடமிருந்து பிரித்து கொண்டான். அதனால் யமராஜனால் கடுமையாக தண்டிக்கப்படும் நிலைக்கும் ஆளானான். ஆனால் மரணத்தின் போது அவன் பரமபுருஷராகிய நாராயணரை அழைக்கவில்லை. நாராயணா என்ற தன் மகனை பெயர் சொல்லி அழைத்தான். இருந்தாலும் நாராயண நாமத்தை உச்சரித்ததால் யமராஜனின் பிடியிலிருந்து அஜாமிலன் காப்பாற்றப்பட்டான். ஆகவே நாராயணரை திருப்திப்படுத்துவதற்கு ஒருவனது குடும்பத்தையோ சமுதாயத்தையோ தேசத்தையோ திருப்திப்படுத்துவதற்கு தேவையான அளவு முயற்சி தேவைப்படாது. முக்கிய அரசியல் தலைவர்களின் நடத்தையில் ஏற்பட்ட சிறு தவறின் காரணத்தினாலேயே அவர்கள் கொல்லப்பட்டிருப்பதை நாம் கண்டுள்ளோம். ஆகவே தனது குடும்பம், இனம், சமுதாயம் மற்றும் தேசம் ஆகியவற்றை திருப்திப்படுத்துவது மிக மிக கடினம். ஆனால் பகவான் நாராயணரை திருப்திப்படுத்துவது மிகவும் எளிமையானதாகும். நாராயணருடனான நமது உறவை உயிர்ப்பித்து கொள்வதே ஒருவனின் கடமையாகும். இந்த திசையில் மேற்கொள்ளப்படும் ஒரு சிறிய முயற்சி கூட சிறந்த வெற்றியை ஒருவனுக்கு தரும். ஆனால் ஒருவன் பெயரளவே ஆன தன் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் தேசத்தையும் திருப்திப்படுத்த தன் உயிரையே தியாகம் செய்ய துணிந்தாலும் கூட அதில் அவன் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம், அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை கேட்பது மற்றும் பாடுவது என்ற பக்தி தொண்டில் மேற்கொள்ளப்படும் சாதாரண முயற்சி கூட பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் முயற்சியில் ஒருவனுக்கு வெற்றியை தரும். எனவேதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம், ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் வாழ்க என்று கூறி தமது ஆசிகளை அருளியுள்ளார். ஒருவன் இந்த மனித ரூபத்தின் உண்மையான பயனை அடைய விரும்பினால் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாம ஜபத்தை மேற்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 6 அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் 19 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.